ஸோ ஹாய், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட் தான் ஒரு கம்ப்ளீட்டான இ-காமர்ஸ் வெப்சைட். க்ராசரி டைரக்ட் ஃப்ரம் திஸ் ஃபார்ம், ஒரு ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கான வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக நோ கோட் வெப்சைட். இந்த வெப்சைட்டை ஒரு லைன் கூட கோடிங் லாஜிக் இல்லாமல் டெவலப் பண்ணியிருக்கேன். HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் இந்த வெப்சைட்டை ஒரு கிளைண்ட்டுக்கு என்னால் கிட்டத்தட்ட 25,000க்கு என்னால் சார்ஜஸ் பண்ண முடியும். ஒரு 5 to 6 ப்ராடக்ட்ஸ், மினிமம் 10 ப்ராடக்ட்ஸ்குள்ளே இருந்தால் அதை தாண்டி போகும்போது என்னால் அபோவ் 30,000 மேலே சார்ஜஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த வெப்சைட் தான் ஒரு க்ரீன் ஃபார்ம், லைக் ஃபுல்லாக ஆர்கானிக்னால க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஷாப் நோ அப்படின்ற பட்டன் கொடுத்துருக்கேன். மெம்பர்ஷிப் கார்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்கானிக் வெஜிடபிள், ஃபார்ம் வெஜிடபிள், 100% நேச்சுரல், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு டேரெக்டாக இந்த டீட்டெயில்ஸ் எத்தனை வருஷமாக நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள். கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இது ஃபார்மாக இருந்தால் ஃபார்மாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். சரி, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஃப்ரெஷ் நட்ஸ் இதெல்லாமே நான் உள்ளே போய் காமிக்கிறேன். அனிமேஷன் ட்விட்டிக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸு, நட்ஸு, லீவ் க்ரீனு, ரூட்ஸு, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்ம பண்ணோன்னா பண்ண முடியும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோம். இந்த டீட்டெயில்ஸ், இந்த அனிமேஷன், இந்த மாதிரி நிறைய பிக்ஸ் நம்ம டெவலப் பண்ண முடியும். இது வந்து இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் டெவலப் பண்ணியிருக்கேன், ஒரு டெமோ வெப்சைட்டை. ஸோ தட் கிளைண்ட்ஸ் வரும்போது இதை நான் கம்ப்ளீட்டாக ஷோகேஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட், கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோம். இந்த ஹைடெக் ஃப்ரெஷ் வெஜிடபிள், ஹைடெக் 100% நேச்சுரல், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எத்தனை வருஷமாக நம்ம ஃபீல்டில் இருக்கோம், எத்தனை கிளைண்ட்ஸுக்கு சர்வ் பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எசென்ஷியல், லைக் மோஸ்ட் ஆஸ்க்டு கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கோ அதையும் நம்ம ஷோகேஸ் பண்ண முடியும். ப்ளஸ் ரிவ்யூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கவுண்ட்டுக்காக மெயில் சென்ட் பண்ண முடியும், மெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இதோட பேஜ் இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டோட கிளிக் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம்? ஓகே, க்ரீன் கேபேஜ், இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த க்ரீன் கேபேஜ் அப்படின்னும் போது இது இந்த வெப்சைட்டில் என்னென்ன விஷயம்லாம் ஆட் பண்ண முடியும்? ஒரு கம்ப்ளீட்டான ஷாப் பேஜ், எல்லா வெஜிடபிள்ஸும் பார்க்க முடியும். அதே சமயத்தில் எல்லா ஃபோட்டோஸ் நமக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராப்பரான பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணி பேமெண்ட் கேட்வே நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது இன்டெகிரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ண முடியும், ஃபார்மும் இன்டெகிரேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன், அடிஷனல் ரிவ்யூஸ், இது எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஆட் டு கார்ட் கொடுத்து ஆட் டு கார்ட்டில் சேவ் ஆகும். சரிங்களா? ஆட் டு கார்ட் மூலமாகவே நம்ம கிளைண்ட் இதோ இருக்குது பார்த்தீங்களா, ஆட் டு கார்ட் ஒரு ப்ராடக்ட் இங்கே சேவ் ஆகிருக்கும். அதே சமயத்தில் நம்ம இங்கே பர்ச்சேஸும் பண்ண முடியும். நீ நாட் வரி. இப்போ இதுக்கு மூவ் டு ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷாப் பேஜ் கொடுத்துருக்கேன், கேலரி பேஜ் கொடுத்துருக்கேன், பிளாக்ஸ் பேஜ் கொடுத்துருக்கேன். இந்த பிளாக்ஸ்ன்றதை ஆட் பண்ணுறதுக்கான என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பிளாக்ஸ்ன்றது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணுறது எல்லாமே ஒரு SEO ஆப்டிமைஸ் வெப்சைட்டாக தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம வெப்சைட்ஸை டெவலப் பண்ணும்போது இன்னும் SEO ஆப்டிமைஸாக கொடுக்கறதுக்காக அதை நம்ம பிளாக்ஸ் அட்டாச் பண்ணுறோம். விச் இஸ் பிளாக்ஸ் அட்டாச் பண்ணும்போது அது இன்னும் SEO ஆப்டிமைஸ்டாக ஆகி நம்மளுக்கு வெப்சைட் டாப்பில் வர ஆட்டோமேட்டிக்காக பை சர்ச் இன்ஜின் மூலமாக நம்மளுக்கு கொண்டு வரும் பிளாக்ஸ்னால. இது ஒரு பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும், நம்ம பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் வந்து நோ கோட் வெப்சைட் ஆச்சு, SEO ஆப்டிமைஸ் இருக்குமா? கண்டிப்பாக SEO ஆப்டிமைஸ் இருக்கும். நீ நாட் வரி. ஓகேவா? தென் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் 500 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். வெப்சைட் ஸ்லோ ஆகிற சான்சஸ்லாம் வராது, பயப்பட தேவையில்லை. அதே சமயம் செக்யூராக இருக்குமான்ற பயம் இருக்கும், அதையும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் இந்த ஒரு 10 to 15 ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே நம்மளால் 30,000 rupees சார்ஜ் பண்ண முடியும். அதை தாண்டி போக போக நம்ம ஒரு ப்ராடக்ட்டுமே 150, 200 rupees அப்படின்னு ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சேஞ்சஸ்னாலும் ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றத நம்மளால் பண்ண முடியும். நீ நாட் வரி. இதை தாண்டி நம்மளோட கிளைண்ட்ஸ் அக்வைஷன் பார்ட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டை ஒரு கிளைண்ட்டுக்கு நான் பண்ணித்தரேன்னா இந்த கிளைண்ட்டை எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கணும். புரியுதுங்களா? முதல்ல இந்த கிளைண்ட்டு நம்ம கூட ஏன் ஒர்க் பண்ண வருவாங்கன்னு பார்த்தோம். இந்த வெப்சைட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ண முடியும், நோக்கோவில் டெவலப் பண்ண முடியும், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கம்மி, அதே சமயத்தில் இதுக்கு காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. ஸோ ஒரு வெப்சைட் கோடிங்கில் பண்ணிங்கன்னா அரௌண்ட் மோர் தென் 60,000 to 70,000 மேலே ஆகும். 6 months டைம் எடுக்கும். பட் ஆனால் நோக்கோவில் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக பண்ண முடியுன்ற காரணத்துக்காக நம்ம கூட ஒர்க் பண்ண வருவாங்க. ஸோ இந்த கிளைண்ட்ஸ் இப்போ இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறது எப்படி பண்ணியிருக்கேன்? இது கம்ப்ளீட்டாக ஒரு நோ கோட். ஒரு பழைய லேப்டாப் இருந்தால் கூட அதில் டெவலப் பண்ணலாம். நீ நாட் வரி. இது ஹை அண்ட் பிசி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைம், உங்களுக்கு வீட்டில் நிறைய நேரம் இருக்குது, நீங்கள் ஒரு TCS ஒர்க்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு கம்பெனி ஒர்க்குக்காக போகிறீங்க, IT ஒர்க் போகிறீங்க, எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், இல்லாட்டி வீட்டில் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணால் இந்த மாதிரி வெப்சைட்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி கொடுத்து கிளைண்ட்ஸை எடுத்து உங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் ஃப்ரீ டைமில் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணி நீ நாட் வரி. இதை நீங்கள் வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணி இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்களே லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். அதில் எந்த தப்புமே இல்லை. பட் நீங்கள் ட்ரை பண்ணி அந்த ட்ரையல் நேர டைமை பைபாஸ் பண்ணணும்,
என்னோட 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணி கிளைண்ட்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக என்னோட நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமியில் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணுறோம். வெப்சைட் டெவலப் பண்ணுறதுல ஆரம்பித்து அவங்கள கைட் பண்ணி கிளைண்ட்ஸ் எடுக்கிற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுறோம். இதனால் ரிசல்ட்ஸுமே நல்லா வருது. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அப்புறமா 1-to-1 கூகுள் மீட் அட்டன் பண்ண முடியும். ஸோ வரவங்க எல்லாருமே நம்ம எடுத்து ட்ரெயின் பண்ண மாட்டோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கோர்ஸ் கிடையாது. இட்ஸ் அ பர்சனல் கோச்சிங் ப்ரோக்ராம். நம்ம வெறும் 3 பேர் தான் இருக்கிறோம். அந்த 3 பேருமே 1-to-1 கால் ஸ்லாட் வச்சு அப்புறமா பிக் பண்ணி அப்புறமா தான் ட்ரெயின் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ தட் ரிசல்ட்ஸ் கரெக்டாக வரணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட் பாருங்கள். ஒரு ஐடியா கிடைக்கும், தென் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்துக்கோம். முதல் விஷயம் எஸ்இஓ ஆப்டிமைஸ், செக்யூராக இருக்கும். வெப்சைட்ஸ் ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணலாம். மணி கம்மியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். கிளைண்ட்ஸ் நமக்கு ரெக்கரிங்காக கிடைப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இது எல்லாமே சொல்லியாச்சு. இதை தாண்டி நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது டெஃபினட்டாக நீங்கள் இன்கம் ஒரு 40,000 per monthலேருந்து 1,60,000 per month வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூஸை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணலாம். இல்லாட்டி யூடியூப்பில் இருந்தாலும் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கால் புக் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அதே சமயத்தில் வீடியோஸ் செக் பண்ணுறதுக்கும் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கும். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பிக் பண்ணணும். நீங்கள் ஏன் வந்து ஃப்ரீலான்சிங்கில் இந்த நோ கோட் எடுக்கணுன்ற கிளாரிட்டி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைன்னா அதில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், காம்படிஷன் அதிகமாக இருக்கும். பட் அதே சமயத்தில் காம்படிஷன் நிறையா இருக்க இடத்துல நீங்கள் போய் ஒரு இடத்துல சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிளைண்ட் அக்வசிஷன் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட் எங்கே நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, எந்த இடத்துல நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நாலேஜபிளாக அவேர்னஸோட ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ ஃபுல் ஃப்ளெஜாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஐடியா கிடைக்கும். தென் அடுத்த பிஸ்னஸ் வெப்சைட் நான் என்ன மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ணி நான் ஷோகேஸ் பண்ணணும். இது நான் கொஞ்சம் தான் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஷோகேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பிஸ்னஸ் வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஷோகேஸ் பண்ணணுன்றதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நான் அடுத்த வெப்சைட் டெவலப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஹாப்பி ஃப்ரீலான்சிங்.